டிஃபரெண்ட் ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம். அது கோதுமையை வச்சு ஒரு பாலாப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு சைடிஷாக வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கோதுமை பாலாப்பம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள வாங்க. கோதுமை ஆப்பம் செய்கிறதுக்கு இந்த கப்பில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இதில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 கப்பு கோதுமை மாவு, இதில் 1 கப்பு தேங்காய் துருவல், அப்புறம் 3/4 கப்பு வடித்த சாதம், அதாவது சாப்பாடு செய்வோம்ல அந்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூனு. ஃபஸ்ட்டு கோதுமை மாவை 2 கப்பு கோதுமை மாவு, அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கிடுவோம். வெதுன்ற தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் 1 கப்பு தேங்காய் துருவல் இதை போட்டு முதல்ல நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு அப்புறமா அதில் இது சாதம் கோதுமையும் சேர்த்து அரைக்கணும். அதிலே இந்த சாதம் 3/4 கப்பு சாதம் அதையும் போட்டுக்கிட்டு அதில் 1/2 ஸ்பூன் இன்ஸ்டண்ட்டாக ட்ரை ஈஸ்ட்டு போடுறேன். அதோட 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் ஜீனி, இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன். அப்புறமா தான் அந்த கோதுமையை கலக்கணும். இப்போ தேங்காய் துருவல், அந்த சாதம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. அதிலே இந்த கோதுமை மாவு கலந்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கிடுவோம். 2 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றினேன். இன்னும் ஒரு 1/2 கப்பு தேவைப்படும். இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த கோதுமை ஆப்பத்துக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போயே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை பவுலில் ஊற்றிக்கிறேன். அரைச்சாச்சு. இது எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் 1/2 மணி நேரம் ஆகணும். இதை மூடி வச்சுருவோம். இப்போ 1/2 மணி நேரம் ஆச்சு. மாவு நல்லா கொஞ்சம் பொங்கி வந்துருச்சு. இந்த இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு சேர்த்தோம்ல அதனால் இந்த மாதிரி இருக்கணும் பதம். தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் ஆப்பத்துக்கு. ஆப்பம் மாவுக்கு ஆப்ப கடாய் வச்சாச்சு. ஆப்பம் ஊற்றிக்கிடுவோம். ஒரு 1.5 கரண்டி ஊற்றுறேன். இப்போ நல்லா ஹோல்ஸாக வருது பாருங்கள். அது வரைக்கும் இருந்துட்டு அப்புறமா மூடி வச்சிடுவோம். இப்போ ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சுற்றியில் நல்லா முறுமுறுன்னு நடுவில் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். கையில் ஒட்டலை பாருங்கள். சுவையான வீட்டு ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கிடுவோம். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கனு. அந்த 1/2 கிலோ சிக்கனையும் நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூளும் நல்லெண்ணையும் போட்டு பெசரி வச்சுருக்கிறேன். அது தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அதை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. அப்புறம் வந்து வதக்கி இறக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயமும் தக்காளியும், இது 2ஐயும் வதக்கி இறச்சிக்கணும் சிக்கன் கிரேவிக்கு. அப்புறம் மசாலா தூள் வந்து 2 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் எடுத்திருக்கேன். குழம்பு மசாலா தூள் இல்லாதவங்க 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தனால 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு பொடி. இந்த மசாலாக்கள்லாம் கிரேவிக்கு. அப்புறம் கடைசி டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, இது தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த கடாயை வச்சுக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கிக்கிறோம் கிரேவிக்கு. ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சதை சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கிறேன். கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதிலே இந்த தக்காளியும் சேர்த்து தக்காளி லேசாக வதங்கினா போதும். ஒரு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிருச்சு. தக்காளியும் லேசாக வதங்கிருச்சு. இதை இறக்கி ஆற வச்சு அரைச்சிக்கிடுவோம். இந்த மிக்ஸி ஜாரில் இந்த வதக்கி வச்சுருக்கிறதெல்லாம் அரைச்சிக்கிடுவோம். தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுருந்தேன். அதோட பாதாம் பருப்பு ஒரு 15 பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிடுவோம். இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஹோல் கரம் மசாலாவும் 2 கருவேப்பிலை ஒரு 2 போட்டு சின்ன வெங்காயம் 50 கிராம் அதை நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கிறோம். இதில் சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா அந்த கறியை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கிறோம். 1/2 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டிருக்கேன்.
கரம் மசாலா 1 ஸ்பூனு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு மசாலா 2 ஸ்பூனு எல்லாம் சேர்த்து அந்த கறியோட மசாலாலாம் சாடுற மாதிரி கலந்துக்கிடுவோம். இப்போ நம்ம இந்த தக்காளி வதக்கின தக்காளி, வெங்காயம், அப்புறம் இந்த பாதாம் பருப்பு 15 பருப்பு இதையும் போட்டு நல்லா பேஸ்ட்டை அரைச்சிருவோம். இதையும் இதில் சேர்த்துக்கிடுவோம். மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த கறியில் கொஞ்சம் உப்புவை போட்டோம், கொஞ்சம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ மூடி வச்சுட்டு வெயிட் போட்டு ஒரு விசில் வந்ததும் குறைச்சி வச்சுட்டு அப்புறம் 5 மினிட்ஸில் அமர்த்தணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. விசில் வந்த பின்னாடி குறைச்சி வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இறக்கிக்கிறோம். இப்போ விசில்லாம் ஸ்டீம் அடங்கிருச்சு. இதை எடுத்துக்கிறோம். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பஞ்சு போல் எப்படி ஆப்பம் ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். பிச்சு காமிக்கிறேன். சுற்றிலும் முறுமுறுன்னு இருக்குது, நடுவில் நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இப்போ இந்த கோதுமை ஆப்பமும் சிக்கன் கிரேவியும் என் பையன் வந்து டேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கிரேவி சிக்கன் கிரேவியோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பஞ்சு போல் ஆப்பமும் சுற்றிலும் முறுமுன்னு நடுவில் பஞ்சு பஞ்சாக இருக்குது ஆப்பம். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி சிக்கன் கிரேவியும் இதுவும் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, அப்புறம் முட்டை கிரேவி, எந்த கிரேவி இருந்தாலும் சாப்பிட்லாம். நல்லா காரமான கிரேவி வச்சு இந்த ஆப்பம் செஞ்சு சாப்பிட்லாம். தேங்காய் பாலோடு சாப்பிடவும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.